என்ன காரியத்தை கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த நம்மளோடு பேசும்படியா இந்த வேளையில் ஒவ்வொருவரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுடைய செவிகள் இருதயம் திறக்கப்பட்டதாக இருக்கணும்னு இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, இந்த வேலையிலையும் நாங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வாயின் வார்த்தைகளினால ஆண்டவரே இந்த வேலையில் நீர் எங்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி ஆண்டவரே அவைகளை உணர்ந்து கொள்ளக்கூடாதபடி இருக்கிறதான தடைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த வேலையில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே இதன்படி நடக்கிறதற்கு தங்களை அர்ப்பணித்து ஒரு இருதயத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே இந்த வேலையில் நீங்கள் உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், உம் சமூகம் மேலானது உயிரிலும் மேலானது, உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது, என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சரி, நம்மளோட நாவை பற்றி உதடு வாய் எது வேணால் வச்சுக்கலாம். அந்த நம்மளுடைய வாயின் வார்த்தைகள், நாவின் வார்த்தைகள், உதடுகள்லேருந்து பிறக்கிறதான வார்த்தைகள், இதை குறித்து தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுவோம். யாக்கோபின் நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், அதில் 5வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நாவை குறித்ததான அந்த அதிகாரத்தோட முதல்ல இருந்தே வாசித்து பார்த்தீங்கனாலே அதில் நாவை குறித்து ஒரு 4 உவமைகளில் நாவை சொல்லியிருக்கோம். கப்பலில் இருக்கிறதான அந்த சுக்கான், திருப்புகிறதான அந்த சுக்கானை சொல்லியிருக்கோம். இது மாதிரி சொல்லிக்கிட்டே வரும்போது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம், நாவும் நெருப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வசனத்திலேருந்து நாம் வாசிக்கலாம். 5வது வசனத்திலேருந்து, அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும், இந்த சின்ன நாவு வாய் மட்டும் பேசலைன்னா இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியாது, பிழைக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்களே. வாய் மட்டும் இல்லைன்னா உன்னை நாய் தூக்கிட்டு போயிடும், இப்படிலாம் கூட என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இந்த வாயை மட்டும், நீ வாயை வச்சுட்டு மட்டும் சும்மா இருந்திருந்தீங்கன்னா உனக்கு இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. நாவை அடக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக வேதத்தில் இந்த நாவை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. நாவை நாம் ஆண்டவருக்கு பிரியமாக தேவனுக்கு பயந்து நாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பைபிள்லே இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே நாவை பற்றி தான் சொல்லியிருக்கோம். நாவு நம்மளோட உறுப்பில் நம்ம கையளவுக்கு பெருசாவோ ஆண்டவர் பார்த்து தான் படைச்சிருக்காரு. கொஞ்சம் சும்மா ஒரு விரலுக்கு 3/4 அளவு தான் என்ன பண்ணியிருக்காரு, நாவை படைச்சிருக்காரு. ஒரு வேளை கை அளவுக்கு வாயை படைச்சிருந்தாலோ, கால் அளவுக்கு நீளமாக நாவை வாயை ஆண்டவர் படைச்சிருந்தா ரொம்ப பேசியிருப்போன்னு நினச்சி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப சின்ன அவயமாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்காரு. ஆனால் இந்த சின்ன அவயத்தை நாம் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நாம் நிறைய இழப்புகளை, நிறைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறவங்களா மாறிடுவோம். இந்த நாவை நம்ம சரியாக பயன்படுத்துகிறவர்களா இருக்கணும். இந்த நாவு ஒரு நெருப்பு தான். சின்ன ஒரு தீக்குச்சியை இந்த ஃபுல் காட்டை, இந்த முழு காடு முழுவதையும் என்ன பண்ணிடும், கொளுத்தி விட்டுரும். அது போல தான் இந்த நாவு. ஒரு சின்ன வார்த்தை சொன்னால், ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத இல்லை ஏதாவது தகாத ஒரு தீமையான ஒரு வார்த்தையை சொல்கிறதின் மூலமாக சமாதானத்தையே நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா அவங்களோட இருதயம் என்ன பண்ணிடும், பாதிக்கப்படும். இந்த மாதிரி ஒரு சின்ன வார்த்தை, நம்மளோட நாவிலேருந்து சொல்கிறதான சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனையை, பெரிய தீமையை என்ன பண்ணிடுது,
உண்டு பண்ணிடுது. இந்த நாவை நாம் எப்படி தேவனுக்கு உகந்ததாக நாம் வந்து பயன்படுத்தணும், இந்த மாதிரி இந்த அதிகாரத்தில் ஃபுல்லாக சொல்லியிருக்கு. அதில் சொல்லியிருக்கு எல்லாம். அடுத்த வசனத்தில் வாசிக்கும்போது எல்லா பறவைகள் மிருகங்கள் எல்லாத்தையுமே வந்து மனுஷன் என்ன பண்ணிடுறான், அடக்கிடுறான். இப்போ வந்து எல்லா மிருகத்தையும், சிங்கத்தையும் ஜூவில் பிடிச்சிட்டு வந்து மனுஷன் என்ன பண்ணிட்டான், கண்ட்ரோல் பண்ணிட்டான். புலியையும் கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டான், பெரிய யானையும் கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டான். ஆனால் மனுஷனுக்கிட்ட இருக்கிறதான இந்த சின்ன வாயை என்ன பண்ண தெரில, மனுஷனுக்கு அடக்க தெரில அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு. 8வது வசனத்தை வாசிப்போம். ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. 7வது வசனத்தை வாசிப்போம். சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. இந்த இப்போ சொன்னது போல தான் அந்த வசனத்துலேயும் சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் மனுஷன் அடக்கிடுறான், ஆனால் மனுஷனோட நாவை மனுஷனால் அடக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த வசனத்தில் வாசிக்கும்போது அதில் சொல்லியிருக்கு, துதித்தலும் சபித்தலும் அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். தேவனை நம்ம ஆண்டவரே என்னை உண்டாக்கின ஒவ்வொரு சரீர அவயங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி இதே சரீர அவயமாகிய வாயை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறோம், நம்ம துதிக்கிறோம். இதே வாயினால் இன்னொரு தேவன் உண்டாக்கின இன்னொரு மனுஷனை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், சபிக்கிறவங்களா இருக்கிறோம். மனுஷனை மட்டும் இல்லை, தேவனையே ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரே நீர் நல்லவர், எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கீங்க, இவ்வளோ நாள் என்ன நடத்தியிருக்கீங்க எல்லாம் சொன்னாலும் ஒரு சின்ன கஷ்டம் வந்தோன்னா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க, நான் என்னத்தை கண்டுட்டேன், சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன், இவ்வளோ நாள் ஆண்டவரை வந்து தேடி எனக்கு என்ன கிடச்சிதுன்னு ஒரே நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், இதே வாயினால் துதிக்கிறோம். இதே வாயினால் ஆண்டவர் உண்டாக்கின மனுஷனை என்ன பண்ணிடுறோம், தூஷித்து சபித்து பேசுகிறவங்களா நாம் இருக்கிறோம். இப்படி 2 காரியமும் இந்த ஒரே நாவிலிருந்து என்ன பண்ணுது, வருது. இந்த காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. அடுத்த வாசிப்போம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது, இப்படி இருக்கக்கூடாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? ஏதாவது ஒரு ஊற்றுல இருந்து நல்ல தண்ணி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு கசப்பான தண்ணி அந்த ஊற்றுல இருந்து வருமா? இப்போ ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சிட்டே இருக்கீங்க, ஒரு மடக்கு குடிச்சிட்டு அடுத்தது குடிக்கும்போது அது கசப்பாக இருந்தால் அப்படி இருக்குமா? அப்படி இருக்காத பட்சத்தில் நாம் மட்டும் இந்த வாயிலிருந்து நல்லவைகளை பேசுகிறதுக்காக ஆண்டவர் உண்டாக்கின இந்த நாவிலிருந்து ஆண்டவர் விரும்பாத, அவருக்கு வேதனை உண்டாக்குகிற தீமையான வார்த்தைகளை நம்ம எப்படி இந்த வாயினால் பேச முடியும்? இப்போ நல்ல ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்து வேத வசனங்களை நாம் ஆராய்ஞ்சு இருக்கும்போது, வேத வசனத்தின்படி வாழ இருக்கும்போது, நம்மிடத்துலேருந்து நம்ம போய் ஒருத்தவங்களை பார்க்குறோம், பேசுகிறோம், நம்ம வந்து ஆண்டவரை வெளிப்படுத்தும் போது திடீர்னு ஒரு மனுஷ சுவாபத்தினால நாம் வந்து தீமையான ஒரு வார்த்தையவோ ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம வாயினால் வெளிப்படுத்தும் போது அவங்க என்ன நினைப்பாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, நினச்சிடுவாங்க. அதை தான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, ஒரே ஊற்றுலேருந்து என்ன பண்ணாது, கசப்பான தண்ணியும் தித்திப்பான தண்ணியும் வராது. அதே போல் தேவனை துதிக்கிற இந்த வாயினால் இனிமே சபித்தல், தீமையானது, ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். நாம் இந்த இடத்துல சொல்லியிருக்கு பேசுறதற்கு ரொம்ப பொறுமையா இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மேல சொல்லியிருக்கு கேட்கறதற்கு தீவிரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம அப்படியே மாத்தி தான் செய்வோம். பேசுறதுக்கு ரொம்ப ஸ்பீடா இருப்போம், கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்களா நாம் வந்து என்ன பண்ணிடுறோம், இருந்துடுறோம். நிறைய விஷயங்களை கேட்டு வேதத்தின் காரியங்களும் எல்லாத்தையும் முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்களா நம்ம இருக்கணும். உடனே பேசி பொறுமை இழந்து பேசுகிறவங்களா நாம் இருக்கக்கூடாது. முதல்ல பேசுகிறதுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நினைக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிட முடியாது, மனுஷனுடைய நினைவுகள் அநேகமாக இருக்கும், ஆனால் தேவனுடைய யோசனையே நிலை நிற்கும்னு வசனம் சொல்லுது. நிறைய யோசனை நிறைய காரியம் நம்மளோட மைண்டில் வந்து என்ன பண்ணும், வந்துட்டு போகும். நினைக்கிறதெல்லாம் பேசினா நம்ம கூட யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நினைக்கிறதெல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு தெரியும்,
நினைக்கிறதெல்லாம் வெளியே கேட்குது அப்படின்னா நம்ம கூட யாருன்னா இருப்பாங்களா? யாருமே இருக்கவே முடியாது. அதனால நம்மளோட நினைக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, வாயில் பேசி நாம் அதுக்கு ஜீவனை கொடுக்குறவங்களா இருக்கக்கூடாது. நினைக்கிறது எல்லாத்தையும் மைண்ட்லே, வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது ஒரு கெட்ட நினைவோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத நினைவு வரும்போது இதை பேசக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு நம்ம மைண்ட்லே வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி நம்மளோட வாயிலேருந்து வர்ற வார்த்தை எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி வர்ற வார்த்தைகளாக இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாதது எதுவோ அதெல்லாம் முதல்ல என்ன பண்ணிடணும், எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், பேசணும். அவ்வளோ அவசரமாக நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் பேசணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக, அதான் வசனமே சொல்லியிருக்கு, பேசுகிறதுக்கு பொறுமையாக இருங்க அப்படின்னு தான் வசனம் சொல்லியிருக்கு. எடுத்ததெல்லாம் பேச முடியாது, நினைக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிட முடியாது, பேச முடியாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லியிருக்கு. சங்கீதம் 12:4. அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது. என் வாய் என்னோடது, நான் என்ன வேணா பேசுவேன். அதை கேட்க நீங்கள் இந்த கேள்வி எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? என் வாய் நான் என்ன வேணா பேசுவேன் அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. கர்த்தர் தந்த நாவில் கர்த்தர் விரும்புகிற அந்த தித்திப்பான தண்ணீர் தான் என்ன பண்ணணும், இந்த வாயான ஊற்றிலிருந்து வரணும். ஆண்டவர் வெறுக்கிற அந்த கசப்பான ஊற்று நம்மளோட வாயிலேருந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த நீர் நம்மளோட வாயிலிருந்து வரக்கூடாது. நாம் தேவன் எதிர்பார்க்கறது தான் கொடுக்கணும். ஒருவேளை இந்த மாதிரியான வார்த்தைகளை இதுவரை உபயோகித்திருந்தா இனிமேல் என் வாய் நான் என்ன வேணா பேசுவேன் அப்படின்ற ஒரு இது நமக்கு வேதம் என்ன பண்ணலை, அனுமதிக்கலை. வேதம் அதை நமக்கு கற்றுத்தரல. நம்ம வாயிலேருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனை பிரியப்படுத்துகிறதா, ஏதாவது ஒன்று உருவாக்குகிறதா என்ன பண்ணணும், இருக்கணும். நம்ம யாரையும் உடைச்சி யாரையும் வருத்தப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது. அதுக்காக தவறு செய்யும்போது உணர்த்தாமலும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அது ஆண்டவர் நம்மக்கிட்ட கணக்கு கேட்பார். எப்படி உணர்த்தணுமோ, கடினமான அவங்க உடஞ்சி போகிறாங்க, நல்ல விஷயத்துக்காக ஒருத்தவங்க உடஞ்சி போகிறாங்கன்னா அது தப்பு இல்லை. ஆனால் நம்ம வேணும்னே இன்னொருத்தவங்களை என்ன பண்ணக்கூடாது, வார்த்தைகள் ஒரு சிலர்லாம் பேசினாலே அவங்கக்கிட்ட பேசினாலே நம்ம மனசு எப்படி ஆயிரும், ஏதாவது ஒன்று குத்தியே என்ன பண்ணுவாங்க. அந்த மாதிரி குணங்கள் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வர்ற நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. என் வாய் நான் என்ன வேணா பேசுவேன்ற எண்ணம் யாருக்குள்ளேயாவது இருந்ததுன்னா அப்படி இல்லை. கர்த்தர் தந்த வாயில் கர்த்தர் தருகிற, கர்த்தர் விரும்புகிற அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வசனத்தை தான் நாம் என்ன பண்ணணும், பேசுகிறவர்களாக இருக்கணும். இதை பேசினா ஆண்டவரோட நாமம் தூஷிக்கப்படும், இதை பேசினா ஆண்டவரோட நாமத்துக்கு மகிமை வராதுன்னு எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் மைண்டில் என்ன பண்ணிடணும், ஃபில்ட்ரு பண்ணி இந்த வார்த்தையை பேசக்கூடாது, இந்த வார்த்தையை பேசணும். கொஞ்சம் யோசித்து நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கணும். ஏன் அப்படிலாம் யோசித்து பேசணும் அப்படின்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லியிருக்கு. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நீங்க எதை பேசுறீங்களோ அதுக்கு ஜீவன் உண்டாகும். நீங்க நன்மையானவைகளை பேசினா நன்மையானவைகள் வரும். நீங்க விசுவாசமான வார்த்தைகளை பேசினா விசுவாசமான காரியங்கள், ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கனப்படுத்தி என்ன பண்ணுவார், கிரியைகளை நடப்பிப்பார். நாம் தேவனுக்கு ஏற்ற அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் இப்போ விசுவாசம் நமக்குள்ளே இருக்குன்னு எதன் மூலம் தான் வெளிப்படுத்த முடியும், நம்மளுடைய அறிக்கையின் மூலம் தான் என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். அப்படி நம்ம விசுவாச அறிக்கைகளை வெளிப்படுத்துகிறவங்களா நம்ம இருக்கணுமே ஒழிய நீ நெகட்டிவாகவே என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அப்படிப்பட்ட வாயின் வார்த்தைகள் நம்ம இடத்துல வரக்கூடாது. நம்மளுடைய பிள்ளைகளையோ நம்ம கூட இருக்கிறவங்களோ யாரையுமே சபிச்சோ நீ நல்லாவே இருக்க மாட்ட, இப்படி இருந்தீன்னா நீ எப்படி உருப்பிடுவ, இந்த மாதிரியான வார்த்தைகளை கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. நீ எப்படி உருப்பிடுவ அப்படின்னு நம்ம பேசும்போது நம்மளோட நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கோம், சபைக்கு வர்றோம், வசனத்தை வாசிக்கிறோம், நம்ம வாயின் வார்த்தையின்படியே ஆச்சுன்னா அது நமக்கு சந்தோஷமா? ஆனால் சில வேளைகளில் நம்மளோட கோபத்தினாலேயும் என்ன பண்ணிடுறோம், அந்த மாதிரியான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம யாரையும் அந்த மாதிரி நெகட்டிவான காரியங்களை சொல்லி பேசக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆண்டவரோட வாயின் வார்த்தையின்படி நீ நல்லா வருவ, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைப்பார், இப்படி வசனத்தின் வார்த்தைகளை தான் இன்றைக்கி இப்படி இருந்தாலும் இன்னொரு நாள் இப்படி மாற்றுவார் அப்படின்ற விசுவாசத்தின் வார்த்தைகளை தான் வெளிப்படுத்த ஆண்டவர் நமக்கு இந்த நாவை கொடுத்துருக்கிறார். மரணத்துக்கு ஏதுவான தீமையான வார்த்தைகளை இந்த வாயினால் நாம்
பேசக்கூடாது. பாஸ்டர் பென்ஸ் அப்படின்றவங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து வார்த்தையில் கவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த மெசேஜை கேட்டேன். அதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒரு அம்மா அப்பா வந்து ஒரு பையன் அவன் சேட்டை பண்ணால் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லி திட்டுவாங்க, நீ ஒரு நாள் போலீஸ்கிட்ட மாட்டுவ, உன்னை வந்து அடின்னு அடிப்பாங்க பாரு, அப்படி தான் நடக்க போகுதுன்னா அந்த குடும்பத்துக்கும் போலீஸுக்கும் சம்மந்தமே இல்லை. போலீஸ் கோர்ட்டு கேஸுன்னு அலைகிறவங்களே கிடையாது. ஆனால் எதார்ச்சியாக அவங்க சொல்லி அந்த வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணுச்சான், அந்த பையன் ஏதோ ஃப்ரெண்டு கூட போயிருக்கான், தெரியாமல் போலீஸ்கிட்ட மாட்டி பயங்கரமான அடி அடித்து அதுக்கப்புறம் இந்த அப்பா அம்மா போய் அவனை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்களாம். அது என்ன அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா, அவங்க சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒன்று சொல்லும்போது திட்டும்போது இப்படியே சொல்லி நீ போலீஸ்கிட்ட அடி வாங்கி நீ ஒரு நாள் வந்து நிப்ப பார் அப்படி சொல்லி திட்டி கடைசியில் அது ஒரு நாள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த மெசேஜில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன சொல்லி ஆசிர்வதிக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஏன்னா பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கு ஆசிர்வதிச்சார், ஈசாக்கு யாக்கோபை ஆசிர்வதிச்சார், யாக்கோபு தன்னோட 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஆசிர்வதிச்சார். அதன்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. அதனால நம்மளுடைய வாயின் வார்த்தைகளினால என்ன சொல்கிறோமோ அதன்படி தான் நம்மளை பற்றியே நான் ஏன் தான் இருக்கணும், இல்லாமலே போயிடலாம், இந்த மாதிரி நமக்கே நம்ம சில நேரம் என்ன பண்ணிக்கிறோம், இருக்கிறதுக்கு செத்தரலாம் போலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த தற்கொலை நாவி என்ன பண்ணும், நமக்குள்ளே இருந்து சமயம் வாய்க்கும் போது அதை என்ன பண்ணிடும், கிரியை செய்கிறதா மாறிடும். அந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் உபயோகிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. மரணமும் ஜீவனும் நம்மளோட நாவில் இருக்குது. நாம் அபிஷேகம் பெற்றிருக்கோம், சபைக்கு வர்றோம், சத்தியத்தை இந்த வாயினால் பேசுகிறோம், இந்த வாயினால் தேவனை துதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் என்னென்ன வார்த்தைகளை பேசுகிறோன்னு ஆண்டவர் கேட்டுகிட்டே இருக்கார். ஒரு வேளை அது நடந்துருச்சு, ஒரு வேளை அது பழிச்சிருச்சுன்னா அது நஷ்டம் யாருக்கு, நமக்கு தான். அதனால் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறவங்களா நாம், அதான் பேசுகிறதற்கு பொறுமையான்னு சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி பேசுகிறதற்கு பொறுமையாக. நிறைய நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் மைண்டில் என்ன பண்ணும், வரதான் செய்யும். அதை என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த வர்ற நினைவுகளுக்கு நாம் உயிர் கொடுத்து, அதான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னா, நம்ம ஜீவனை பேசினா ஜீவன் உண்டாகும், மரணத்தை பேசினா மரணம் உண்டாகும். அதனால நம்ம ஜீவனை பேசுகிறவங்களா நாம் இருக்கணும். ஒரு கெட்ட சொப்பனம் பார்த்தா கூட பிரின்சின்னு ஒரு சிஸ்டர் வந்து ஃபோன்லலாம் வரும், மொபைல்லலாம் அவங்களோட மெசேஜஸ்லாம் வரும். அவங்களுக்கு ஒரு நாள் வந்து கெட்ட சொப்பனம் வந்துச்சான். அவங்க காலையில் நைட்டு எழுந்திரிச்சு அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டாங்களாம். காலையில் எழுந்து அவங்க கணவர்கிட்ட போய் சொல்லும்போது எனக்கு ஒரு கெட்ட சொப்பனம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னோன்னே அவங்க கேட்டாங்களா, என்ன சொப்பனம் சொல்லு அப்படின்னா, நான் சொல்லி அந்த கெட்ட சொப்பனத்துக்கு ஜீவனை கொடுக்க நான் விரும்பலை, அதனால நான் ஜெபம் பண்ணிட்டேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, அதன்படி நடக்காது, அந்த சொப்பனத்தை சொல்லி நான் அதுக்கு ஜீவன் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்களா. இதே போல தான் கெட்ட காரியங்களை நாம் சொல்லி அதுக்காக பயந்து, என்னைக்கோ பார்த்த ஒரு கெட்ட சொப்பனம் எதையோ ஒன்று நினச்சிட்டு இது மாதிரி நடந்துருமோ, அது மாதிரி யோபு பயந்தார்ல, என் பிள்ளைகள் போனாங்க அங்கே வந்து பாவம் செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு பயந்தது போல் பயந்த காரியம் நேரிட்டதுன்னு எழுதியிருக்கு. நாம் பயப்படுகிற நாம் யோசிக்கிற காரியங்கள் என்ன பண்ணிடும், நடந்துடும். அதனால அதுக்காக நாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. எல்லா காரியத்தையும் மரணம் நடக்கும்னு எசேக்கியா ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டு ஏசாயா போகிறாரு, போன உடனே ஜெபம் பண்ணோன்னு அந்த இடத்துல என்ன பண்ணுது, காரியம் மாறுது. என்ன காரியத்தையும் மாற்ற ஆண்டவரால் கூட. என்னைக்கோ பார்த்த கெட்ட சொப்பனத்தை மைண்டில் வச்சுட்டு இது மாதிரி ஆயிருமோ, இப்படி நடந்துருமோ, எனக்கு வந்த சொப்பனம்லாம் பழிச்சிருமே, எனக்கு வந்து ஒருத்தவங்க ஏதாவது பாஸ்டர்ஸ் வராங்க, அப்படிலாம் நிறைய சம்பவம் நடந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு பிசாசு பிடியில் இருக்கீங்க, நல்லா என்னோட ஆச்சி ஒரு பாஸ்டர்கிட்ட இப்படி ஜெபிக்கிறதுக்காக எங்கேயோ போன ஒரு ப்ரேயரில் வந்து ஜெபிக்கிறதுக்காக போனாங்களாம். நல்லா ஜெபிச்சு 20 வருஷம் விசுவாசி அவங்க. அப்பையில் கை வச்சு ஜெபம் பண்ணி உங்களுக்குள்ளே அசுத்தாவி இருக்குன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துட்டு, அப்போ எனக்குள்ளே அசுத்தாவி இருக்கான்னு அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன மாதிரி ஆயிட்டாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது, நம்ப கூடாது. அசுத்தாவி இருந்ததுன்னா ஜெபிக்க முடியுமா, வேதம் வாசிக்க முடியுமா, சபைக்கு போக முடியுமா, அதெல்லாம் செய்ய முடியாது. அந்த மாதிரி நாம் வந்து யாரோ சொன்ன வார்த்தையை வச்சு என்ன பண்ணக்கூடாது, பயந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க அப்படி தான் ஆகும் போல், இவங்க சொப்பனம் பார்த்து எனக்கு சொல்லிட்டாங்க இப்படி தான் எனக்கு நடக்கும் போல், அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அப்படியே அவங்க சொன்னாலும் இதன்படி நடக்கக்கூடாதுன்னு உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை பண்ண அந்த ஜீவன் என்ன பண்ணும், அந்த வார்த்தையின் ஜீவன் தான் நம்ம வாழ்க்கையாக மாறும். யார் என்ன சொன்னாலும் நீங்கள் எதை உங்கள் வாயினால் ஆண்டவரை விசுவாசித்து பேசுகிறீங்களோ அதற்கு ஜீவன் உண்டு. அந்த வார்த்தைகளை தான் பேசணும். யாரோ சொன்னதுக்காகவோ, இல்லை உங்களுக்கு வந்த ஒரு சொப்பனம் ஒரு கெட்டதரை அது சாத்தான் கொண்டு வந்துச்சா, இல்லை உங்களோட யோசனையினால் வந்துச்சா,
யோசனைனாலையும் சொப்பனம் வரும்னு வசனம் என்ன பண்ணியிருக்கு, சொல்லியிருக்கு. நம்ம யோசனைனால வந்துச்சோ, இல்லை ஆண்டவர் தந்ததோ, இல்லை பிசாசு கொண்டு வந்த சொப்பனமோ நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. தீமையான காரியங்களை பார்க்கும்போது அதுக்காக ஜெபிக்கணுமே ஒழிய, இப்படி தான் நடக்கும், 4 பேர்கிட்ட எனக்கு சொப்பனம் இப்படி வந்துச்சு, இப்படி தான் நடக்க போகுது, இப்படி தான் அவங்க ஆக போகிறாங்க, இப்படி தான் நடக்க போகுது, நம்ம வாயினால் அதை திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஜீவனை கொடுக்குறவங்களா இருக்கக்கூடாது. நம்மளோட வாயில் மரணமும் ஜீவனையும் ஆண்டவர் நம்ம நாவில் தந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தினால நம்ம ஜீவனை பேசினா நம்ம வாழ்க்கை ஜீவன் உள்ளதா, ஜீவனுக்கு ஏதுவானதாக இருக்கும். மரணத்தை பேசின தீமையானவைகளை பேசினா அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை என்ன பண்ணும், இருக்கும். அதனால நம்மளோட வாயிலிருந்து பிறக்கிறதான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் அபிஷேகம் பெற்றதான நம்மளுடைய நாவிலிருந்து தீமையான காரியங்களை, சபிக்கிறத, தூஷிக்கிறத, இது மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. எவ்வளோ கஷ்டமானாலும் சகிக்கிற மனப்பான்மைக்கு நம்ம வந்துடணும். தூஷித்து யாரையும் பேசுகிறவர்களா இருக்கக்கூடாது. அதான் வசனம் சொல்லியிருக்குல்ல. ஒருவன் வந்து சரி, அடுத்து பார்ப்போம். எதெல்லாம் நம்ம வாயில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்க்கலாமா? முதல்ல வந்து நம்மளோட வாய் வந்து ஆண்டவர் வந்து நம்மளோட வாயில் அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதனால நம்ம இஷ்டம் போல் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. முதல்ல நம்ம வாயில் மரணமும் ஜீவனும் இருக்கிறதுனால வார்த்தைகளை கவனமாக நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். எதெல்லாம் நம்ம வாயில் நம்ம நாவில் எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில காரியங்கள். முதலாவது நம்ம வாயில் என்ன இருக்கக்கூடாதுன்னா, பொய் நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தில் இந்த பொய்யும் ஒன்று. நிறைய வசனங்கள் அதுக்காக இருக்குது, வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். கர்த்தருக்கு அருவருப்பானது பொய் உதடுகள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. நாம் பொய் சொல்லுகிறதுனால கர்த்தர் அருவருக்கிறவர்களை நாம் என்ன பண்ணிடுவோம், அவர் நம்மளை பார்க்கும்போது நம்ம முகம்லாம் அருவருப்பான காரியத்தை பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி மாறும்ல. நம்மளை பார்க்கும்போது பிள்ளையே, பிரியமே, ரூபவதியேன்னு ஆண்டவர் கூப்பிட்ற இடத்துல நாம் பொய் சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை அருவருக்கத்தக்க விதமாக நம்மளை பார்க்குறாருன்னா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒவ்வொரு தடவை பொய் சொல்லும் போது ஆண்டவர் நம்மளை அருவருத்து பார்க்கும்போது அது எவ்வளோ ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு காரியம். நம்ம பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு நாள் நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பாஸ்டர் டிடி மனோகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர், அவங்க வந்து கிளாஸ் எடுக்கும்போது இந்த பொய்யை பற்றி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே கிளாஸ் போய்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த பொய்யை பற்றியே அவங்க வந்து ஆவியின் ஏவுதல்னால பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கையில் திடீர்னு என்ன சொன்னாங்க, எல்லோரும் எந்திரிங்க, இந்த காரியங்கள்லாம் உங்களை விட்டு போகணும். பொய் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலேயே வர முடியாது, உங்களை வந்து ஆண்டவர் உபயோகிக்கவே முடியாது. அது வந்து என்னென்னா, பெரிய பொய் எதையும் மறைக்கணும் அப்படின்றது இல்லை. சின்ன சின்ன காரியத்தில் கூட, இப்போ ஃபோன் வந்துச்சுன்னா நான் இங்கே இல்லை அங்கே இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கக்கிட்ட கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் செய்யக்கூடாது. அதுவும் ஆண்டவரோட பார்வையில் சின்ன பொய், பெரிய பொய், நடுத்தரமான பொய் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. பொய்னா பொய் தான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பொய்னா பொய்யை வெறுக்கிறவராக தான் இருக்கிறார். இந்த பொய்யின் அந்த உதடுகள் வந்து உங்கள் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு வந்து அவங்க வந்து ஆவியில் நிரம்பி எல்லாரையும், கிளாஸில் இருக்க எல்லாரையும் ஜெபிக்க வச்சாங்க. அன்னைக்கு நான் வந்து என்னோடய வாழ்க்கையை ஆண்டவருக்கு வந்து ஒப்பு கொடுத்தேன். அன்னையிலேருந்து இதுவரை சொல்லலை அப்படின்றத விட சொல்லாமல் நிறைய நேரத்தில் ஆண்டவர் காத்துக்கொள்ள அன்னையிலேருந்து எனக்கு ஆண்டவர் வந்து உதவி செஞ்சுருக்கிறார். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு பொருத்தனையோட என்ன காரியம், அது ஒரு சின்ன காரியத்தில் கூட என்ன பண்ணிடுறோம், சில நேரம் ஃபோன் பண்ணி எங்கேயா போயிட்டு இருக்கும்போது எங்கே இருக்கீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்தே கிளம்புறதுனால நான் இங்கே வந்துட்டு அப்படிலாம் சொல்லுவோம்ல, அப்படிலாம் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அதுவும் பொய் தான். பொய்னா சின்ன பொய், பெரிய பொய் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே பொய் தான். உண்மையை அப்படியே என்னமோ நிஜ வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை அப்படியே பேசுகிறவங்களா, யதார்த்தமாக. யாரும் நம்மளை நம்மளோட வாழ்க்கை எல்லாருக்குமே வந்து வெளியரங்கமாக வெளிச்சமாக தான் இருக்கணும். மறைச்சி ஒளிச்சு பொய் சொல்லி, பொய் வந்து ஒரு நிமிஷம்தான் அது வந்து, அதுக்கப்புறம் அதுக்காக நாம் என்ன பண்ணுவோம், வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை மாறிடும். அதனால பொய் சொல்கிறவங்களாம் நம்ம வந்து ஒரு நாளும் இருக்கவே கூடாது. அந்த பொய் சொல்லிட்டாலும் அந்த பொய்யை மறைக்க அந்த ஒரு பொய்யோட என்ன பண்ணாது, விடாது. அதை யாராவது துருவி கேட்டாங்கன்னா அந்த ஒரு பொய்யை மறைக்க இன்னும் 10 பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 10 பொய் யாராவது கிளறினாங்கன்னா இன்னும் 100 பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். இது எதுக்கு தேவை? உண்மையாக ஒரு நேரத்தில் சொல்லிட்டு சங்கடம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் இல்லை அடியே வாங்கினாலும் பரவாயில்ல, உண்மையை பேசுகிறவங்களா நாம் இருக்கணும். இந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்டலாம் அங்கே போனியா அப்படின்னா இல்லை நான் போவே இல்லை அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட என்ன பண்ணக்கூடாது, பொய்யே
சொல்லக்கூடாது. சின்ன பிள்ளைங்களானாலும் சரி, பெரியவங்களானாலும் சரி, பொய் சொல்லுகிறது ஆண்டவருடைய பார்வையில் அது ரொம்ப பெரிய தவறு தான். ஆண்டவரிடத்திலே வந்து அனனியாவும் சப்பீராலும் என்ன பண்ணாங்க, காணியாட்சிகளை அவங்களோட சொந்த நிலங்களை என்ன பண்ணாங்கன்னா விற்றாங்க. விற்று எல்லாரும் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சு அவங்க எல்லாத்தையும் பொதுவாக அனுபவிப்போன்னு எல்லாரும் சொல்லி இருக்கும்போது, புதிய ஏற்பாட்டு சபையில் அனனியாவும் சப்பீராவும் அவங்களோட காணியாட்சிகளை அவங்களோட சொத்துக்களை விற்கிறாங்க. விற்கும்போது இவங்க வந்து விற்றதும் தப்பில்லை, அப்போஸ்தலர்களிடத்தில் கொண்டு போய் கொடுத்ததும் தப்பில்லை. ஆனால் இவங்க பொய் சொன்னது தான் தப்பு. இவங்க வந்து விற்று கொண்டு போய் கொடுத்துட்டு எங்களுக்காக நாங்கள் ஒரு பங்கை வச்சுருக்கோம், நாங்கள் வந்து இதை வந்து நம்ம வந்து பொதுவாச்சு அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோன்ற உண்மையை சொல்லியிருந்தா அன்றைக்கி அவங்க 2 பேரும் உயிரோட இருந்திருப்பாங்க. ஒரு கணவன் வந்து பொய் சொல்ல அதை வந்து 2 பேரும் சேர்த்து ஒருமனப்பட்டு என்ன பண்ணாங்க, பொய் சொல்கிறதுனால 2 பேரும் அந்த இடத்துல அவங்க இறந்து தூக்கிட்டு போகிறாங்க. எதுவுமே அறியாமல் அந்த மனைவி சப்பீரால் அவங்க வந்து உள்ளே வராங்க. அவரிடத்துலையும் பேதுரு கேட்குறாங்க, அவங்கக்கிட்டையும் கேட்டோன்னே அவங்க ஆமாம் இவ்வளோதுக்கு தான் நாங்கள் விற்றோம் அப்படின்னு சொன்னோன்னே பேதுரு ஆவியினால் நிரப்பப்பட்டு, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு உங்கள் இருதயம் 2ம் ஒருமனப்பட்டது என்ன. சிலர்லாம் அப்படி தான் பொய் சொல்கிறதுனா எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஒரே மாதிரி மேக்கப் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. உண்மை என்னதோ உண்மையை சொல்கிறவங்களா இருக்கணும். என்ன காரியத்தை மறைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் என்றைக்கோ ஒரு நாள் காரியம் வெளிக்கு வராத மறைப்பொருள்னு ஒன்று இல்லவே இல்லை. அதனால எதையும் மறைக்கணுன்ற அவசியம் இல்லை. அது நன்மையோ தீமையோ கசப்போ வருத்தமோ இல்லை அடி வாங்குறதோ என்னவா இருந்தாலும் அந்த உண்மையை பேசுகிற ஒரு குணம் நமக்குள்ளே ஒரே நாளில் இது என்ன பண்ணிடாது, வந்துடாது. சில நேரம் பொய் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு உணர்வே வரும். ஆனால் நம்ம பிரயாசப்பட்டு ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நேரமும் மன வருந்தி நம்ம ஆண்டவர்கிட்ட மறுபடி நம்மளை அர்ப்பணிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையின் பழக்கமாக இந்த உண்மை பேசுகிற காரியம் மாறிடும். பொய் சொல்லுகிற உதடுகள் நமக்கு முதலாவது இருக்கக்கூடாது. 2வது என்ன அப்படின்னா, கபடம் நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. பொய்னா என்ன, கபடம்னா என்ன? கபடம்னா என்ன? யாரு இப்போ நம்ம பேசுகிற பேச்சில் அவங்கள வந்து என்ன பண்ணிடலாம், ஏமாத்திடலாம். அவங்க வந்து ஏமாந்துருவாங்க. ஏதாவது ஒரு அது எப்படி கூகுளில் போட்டிருந்ததுன்னா ஏமாற்றம் அல்லது சூழ்ச்சி வஞ்சனை அப்படி சொல்லிலாம் போட்டிருந்துச்சு. ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்களை நம்ப வச்சு நம்ம உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே என்ன பண்ணி ஏதாவது ஒன்று பேசி அவங்கள ஏமாத்துறோம்ல, அது வந்து கபடம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கபடமுள்ள அந்த வார்த்தைகள் அந்த குணம் வந்து நம்மளுடைய வாயிலேருந்து என்ன பண்ணக்கூடாது, வெளிப்பட இருதயத்துலையும் இருக்கக்கூடாது. ஒருவேளை அந்த எண்ணங்கள் வரும்போது ஆண்டவரே இந்த கபட எண்ணங்களை என்னை விட்டு நீக்கி போடுங்க, புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள்னு வேதம் என்ன பண்ணுது, நமக்கு கற்பிக்குது. இந்த கபடம் வந்து எனக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் இடத்துல நாம் ஒருவேளை எண்ணங்களில் வரும்போதே நாம் ஜெபிக்கும் போது கொஞ்ச நாள் ஆகலாம், உடனேவும் ஆண்டவர் என்ன பண்ணலாம், இந்த கபட எண்ணங்கள்லேருந்து ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு விடுதலை கொடுக்கலாம். யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றுகிறதான வார்த்தைகளையும் இந்த கபடமான வார்த்தைகளை சூழ்ச்சியான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லியிருக்கு. வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம் 5வது. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் யார்? அவர்கள் அப்படின்னா பரலோகத்தில் சியோன்ல இந்த பூமியிலிருந்து ஆண்டவருக்காக பாடுபட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டு இனி இவங்களுக்கெல்லாம் கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, அலறல் இல்லைன்னு சொல்லி பூமியிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போனவங்களிடத்துல கபடம் இல்லைன்னு வேதம் வந்து சொல்லுது. யாரெல்லாம் இந்த பூமியை விட்டு பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம போவோம் அப்படின்ற ஒரு வாஞ்சையோடு தேவனை தொடர்றோமோ நம்மளிடத்துல அவங்க வந்து கபடம் இல்லாதவங்க தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவாங்க. அவரை பின்தொடர்ந்து அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு நினைக்கிற நம்மளிடத்துல என்ன இருக்கக்கூடாது, அந்த கபடமுள்ள அந்த வார்த்தைகளோ எண்ணங்களோ நம்மளிடத்துல இருக்கக்கூடாது. முதலாவது பொய் சொல்லுகிற உதடுகளாய் நம்மளுடைய உதடுகள், வாய், நாவு இருக்கக்கூடாது. 2வது கபடமுள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களா நாம் இருக்கக்கூடாது. உண்மையை பேசுகிறவங்களா என்னதுன்றத உண்மையை அப்படியே என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம், ஒன்றும் தப்பில்லை. அது அவசியம் இல்லைன்னா அவசியம் இல்லை. ஒருவேளை நாம் வந்து இன்னொன்று ஏமாற்றி அப்படி தான் அந்த இடத்துல வந்து நம்மளை நிரூபிக்கணும் அப்படின்னா அப்படி நாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. உண்மையை பேசுகிறவர்களாக இருக்கணும். யாரையும் இந்த கபடமான வார்த்தைகள்னால யாரையும் ஏமாற்றுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. 3வது மாறுபாடுள்ள நாவு நமக்கு வந்து இருக்கக்கூடாது. முதல்ல பொய் சொல்லுகிற நாவு நமக்கு
இருக்கக்கூடாது. ரெண்டாவது கபடமுள்ள நாவு நமக்கு வந்து இருக்கக்கூடாது. மூணாவது என்னன்னா மாறுபாடுள்ள நாவு நமக்கு வந்து இருக்கக்கூடாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 17:20. மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை. எந்த நன்மையும் இந்த மாற்றி மாற்றி இப்போ ஒன்று சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டால் வேற ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கேட்டா இன்னொன்று சொல்லுவாங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை? நம்ம உண்மையை பேசுகிறவர்களாக இருக்கணும். மாற்றி மாற்றி இப்போ ஒன்று அப்புறம் ஒன்று சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் நாம் மாற்றி மாற்றி பேசுகிறவங்களா இருக்கக்கூடாது. இந்த மாறுபாடுள்ள நாவு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒன்று. அது வசனத்தில் சொல்லியிருக்கு, ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷன்னு வசனம் வந்து என்ன பண்ணுது, நமக்கு சொல்லுது. அதனால சொல் தவறாதவர்களா, மாற்றி மாற்றி பேசுகிற இந்த மாறுபாடுள்ள நாவு இல்லாதவர்களா நாம் இருக்கிறவர்களா இருக்கணும். அடுத்து வந்து கோல் சொல்லுகிறவர்களா இருக்கக்கூடாது. நான் வேகமாக சொல்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. கோல் சொல்கிறவங்கள நாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லியிருக்கு, பாளையத்துக்குள்ளே எங்கேயும் நீங்கள் கோல் சொல்லி திரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லியிருக்கு. ஒருத்தரை பற்றி இன்னொரு இடத்துல இப்போ 2 பேர் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம 2 பேரை தவிர இன்னொருத்தரை என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல இழுத்து குறைகளை பேசுகிறவர்களா இருக்கக்கூடாது. குறை பேசினால் மட்டும் இல்லை, நிறைய பேர் என்ன வானம் மட்டும் சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, வானம் மட்டும் பேசுகிறாங்க, வானமே எட்டிருமா அவங்க பேசுகிறதுல, அவ்வளோ என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா சேர்த்து என்ன பண்ணுறாங்க, மூக்கு கண்ணு காது வாயெல்லாம் வச்சு ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்படி கோல் சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் இடத்துல நாம் பேசுகிறோம் அப்படின்னா யாரையும் பற்றி குறை சொல்லக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது. ரெண்டாவது சேர்த்து என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. உண்மை என்னவோ உண்மையை பேசுகிறவர்களா நாம் இருக்கணும். சங்கீதத்தின் புஸ்தகம் 73வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லியிருக்கு, அவர்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான கோல் சொல்லுகிற காரியம், ஒரு விஷயத்தை 10 அப்படி பெருசாக ஆக்கி சொல்கிற விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நாவுகள் ஒரு வேளை நமக்குள்ளே இருந்தால் இந்த நாவுகள் எல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் மாற்றி நம்மளை அவர் விரும்புகிற உதடுகளாக, அவரை துதிக்கிற உதடுகளாக நம்ம மாற்றணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது பொய் நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடாது, கபடம் நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடாது, மாறுபாடுள்ள நாவாக நம்மளுடைய நாவு இருக்கக்கூடாது. 4வது கோல் சொல்லுகிற நாவாய் நம்மளுடைய நாவு இருக்கக்கூடாது. சரி, வாயிலின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சில காரியங்கள் வேகமாக சொல்கிறேன், எழுதிக்கோங்க. நம்மளுடைய வாயின் வார்த்தையில் முதலாவது வாசிச்சோம்ல வசனம், பொய் நாவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையுள்ள நாவுகளோ அவருக்கு பிரியம்னு நம்ம வாசிச்சோம்ல, அது வாசிக்கலையோ? நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனத்தின் பின்பகுதியில் எழுதியிருக்கு, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடுகளா நம்ம உதடுகள் இல்லாமல் எப்பொழுது உண்மையை பேசுகிற உதடுகளா நம்மளுடைய உதடுகள் இருக்கணும். முதலாவது உண்மை பேசுகிற உதடுகளா இருக்கணும். ரெண்டாவது சத்தியத்தை பேசுகிற உதடுகளாய் நம்முடைய உதடுகள் இருக்கணும். சங்கீதம் 119:43வது வசனம், சத்திய வசனம் என் வாய் நின்று நீங்க விடாதேயும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எழுதியிருக்கு. நம்மளுடைய வாயிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் நீங்கி உலக வார்த்தைகளையோ மனுஷ வார்த்தைகளையோ பிசாசு விதைக்கிற வார்த்தைகளையோ பேசுகிறவர்களா நாம் இருக்கக்கூடாது. ஒரு கஷ்டத்தின் சூழ்நிலைமை வரும்போது ஆண்டவர் என்ன நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இதுலேருந்து நான் விடுவிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரா, இல்லை உலகம் நம்மளை பார்த்து சொல்லும் நீங்கள் அவ்வளோதான், இனி இதுலேருந்து வரவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆண்டவர் சொன்னது நமக்கு என்ன பண்ணாது, பெருசாகவே தெரியாது. ஆனால் அந்த மனுஷங்க சொல்கிறாங்களே, அவங்க சொல்லிட்டாங்க நம்ம இப்படி, ஆனால் இப்படி தான் நம்ம ஆகுவோமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அதை பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். வசனம் நமக்கு என்ன சொல்லுது, அதை வந்து பேசும்போது அதில் ஜீவன் இருக்குது, அதன்படி நம்ம வாழ்க்கையில் ஆகும். அதனால் நம்மளுடைய வாயில் சத்திய வசனம் இருக்கணும். நம்மளுடைய வாயில் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லியிருக்கு, ரோமர் 14:11, நாவுகள் யாவும் அவரை அறிக்கை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முழங்கும், நாவுகள் யாவும் அவரை அறிக்கை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளுடைய நாவுகள் அவரை அறிக்கை பண்ணுகிற நாவுகளாய், அவருடைய வசனங்களை சத்திய வசனங்களை சொல்லுகிற நாவுகளாக நம்மளுடைய நாவுகள் இருக்கணும். முதலாவது உண்மை இருக்கணும், ரெண்டாவது சத்தியம் நம்மளுடைய வாயில் இருக்கணும், மூணாவது ஞானம் நம்மளுடைய வாயில் இருக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி தான், நினைக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிட முடியாது, பேச முடியாது. ஞானமாக இந்த இடத்துல என்ன பேசணும் அப்படின்ற ஒரு ஞானம் ஆண்டவர் இடத்துல கேட்டு நம்ம என்ன பண்ணோம், பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் போய் எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது, பேச. இப்போ எனக்கு மைக் கிடச்சிருக்குன்னு என் சொந்த கதை சோக கதையெல்லாம் இங்கேருந்து சொல்ல முடியுமா, சொல்லக்கூடாது. இந்த இடத்துல என்ன ஆண்டவருடைய வார்த்தையை தான் நான் பேசணும் அப்படின்னா, எது பிரயோஜனமாக கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக எது இருக்குமோ அதை தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லியிருக்கேன். அதனால் எந்த இடத்துல என்ன பேசணும், எப்படி பேசணுன்ற ஒரு ஞானத்தை ஆண்டவர் என்ன பண்ணணும், நமக்கு தரணும். அந்த புத்தியுள்ள ஸ்திரீயை பற்றி நீதிமொழிகளின் புஸ்தகம்
31வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லியிருக்கு, அந்த புத்தியுள்ள ஸ்திரீ வந்து ஞானம் விளங்க தன்னுடைய வாயை, குணசாலியான ஸ்திரீ ஞானம் விளங்க தன்னுடைய வாயை திறக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்திரீகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பொதுவாக எழுதப்பட்டது. ஞானம் விளங்க நம்மளுடைய நாவை திறக்கிறவர்களாக இருக்கணும். இறந்த வீட்டில் போய் பின்னாடி உட்காந்து சிரித்து பேசி கைத்தட்டி சிரித்து பேசினா அது அந்த இடத்துல அப்படி பேசுகிறது ஞானமா? அழுகிறவர்களுடைய அழுங்கள், நகைக்கிறவங்களுடைய நகைங்கள்னு வேதம் சொல்லியிருக்கு. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல என்ன பேசணும். ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுன்னு வந்து அவங்களோட கஷ்டத்தெல்லாம் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்களா, அப்படியா ஆண்டவர் மாற்றுவார், சுகம் கொடுப்பாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்கிறத விட்டு, நீ தப்பு செஞ்சில, நீ இப்படி பண்ணனால தான் உனக்கு இப்படி ஆச்சு, இல்லைன்னா இது வந்து சரியாயிருக்கும்ல, அப்படி ஏற்கனவே அவங்க நொந்து தான் வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஈட்டி எடுத்து இன்னும் கொஞ்சம் குத்தி ரத்தம் வர வைக்கிறது, இல்லைனா எரியிற நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுற, இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. ஞானமாக நாம் பேசுகிறவர்களாக இருக்கணும். இந்த ஞானம் மனுஷனுடைய சுய புத்தியிலிருந்து வருகிறது இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் பேசும்போது தான் அந்த ஞானம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறதா இருக்கும். 4வது, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் நாம் இருக்கணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். இந்த இடத்துல சொல்லியிருக்க ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஏற்கனவே சொன்னது போல தான், ரொம்ப கஷ்டத்தோடு நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களிடத்துல நம்ம சொல்கிற அந்த எல்லா வார்த்தையும், இப்போ நம்ம 1 மணி நேரம் அவங்கக்கிட்ட பேசினோன்னா அது அவங்களுக்குள்ளே என்ன பண்ணாது, போகாது. ஆனால் ஒரு வார்த்தை, நாம் ஞானமாக பேசுகிற அந்த ஒரு வார்த்தை, அந்த சமயத்தில் நாம் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு ஆறுதலை, பலனை, ஒரு மாற்றத்தை அவங்களுக்குள்ளே உண்டாக்கும். எந்த சமயத்தில் என்ன பேசணும், இதுக்கும் நாம் ஆவியானவருடைய உதவியை வசனத்தை நாம் சார்ந்திருந்தால் தான் நமக்கு என்ன பண்ணும், இந்த என்ன சமயத்தில் என்ன பேசணும் அப்படின்றது. இப்போ நான் வந்து தலைவலிக்காக இந்த மாத்திரை யூஸ் பண்ணேன், நீங்களும் இதையே யூஸ் பண்ணுங்கன்னு என்ன பண்ண முடியாது சொல்ல. அவங்க உடம்புல என்ன பிரச்சனைனால இந்த தலைவலி வந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு என்ன பண்ண முடியும், இது ஏன் வந்துச்சுன்றது. நான் இந்த மாத்திரை போட்டேன், நீங்களும் இந்த மாத்திரை போடுங்கன்னு எடுத்து கொடுத்துட்டா அவங்களுக்கு எதனால் தலைவலி, காய்ச்சல், இது ஓகே, வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நாம் கொடுத்தோன்னா அது அவங்களுக்கு என்ன பண்ணாது. அதே மாதிரி தான் நம்ம ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம், நாம் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம், நாம் ஒரு மாத்திரை யூஸ் பண்ணோம், நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி நாம் இதுலேருந்து வெளியே வந்தோம்னா அதையே எடுத்துகிட்டு போய் இன்னொரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம திணிச்சோன்னா அது என்ன பண்ணாது, வேலை செய்யாது. அவங்களோட பிரச்சனைக்கு அந்த நேரத்துக்கு என்ன அப்படின்றது, அந்த சமயத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும், என்ன வார்த்தைகளை வெளிப்படுத்தணுன்றது ஆண்டவர் தான் நமக்கு தரணும். இந்த கிருபைக்காக ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். என்னோடய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகள் ஞானமுள்ள சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளாக இருக்கணும்னு நாம் ஜெபிக்கணும். முதலாவது உண்மை நம்மளுடைய வாயிலிருந்து வரணும். 2வது சத்தியமுள்ள வார்த்தைகள் நம்மளுடைய வாயிலிருந்து பிறக்கணும். நம்மளுடைய வாயிலிருந்து ஞானமுள்ள வார்த்தைகள், ஞானமாக நம்முடைய வாயை திறக்கணும். 4வது சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாக இருக்கணும். இப்போ தான் நான் மெசேஜுக்குள்ளே முடிஞ்சிச்சு டைம். சரி, நான் சும்மா சொல்லிட்டு மட்டும் போகிறேன். இந்த வார்த்தை சரியாக நம்மளோட நாவின் வார்த்தைகளை யூஸ் பண்ணதுனால மேன்மை அடைந்தவங்க வேதத்தில் இருக்கிறாங்க. சரியாக வார்த்தைகளை யூஸ் பண்ணாததுனால ஆசீர்வாதத்தை இழந்தவங்களும் மேன்மையை இழந்தவங்களும் வேதத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் எழுதிட்டு வீட்டில் போய் இந்த சம்பவங்களை வாசித்து பாருங்கள். மேன்மையை இழந்தவங்க சரியாக வாயின் வார்த்தைகளை வெளிப்படுத்தாததுனால மேன்மையை இழந்ததில் நியாயாதிபதிகள் வந்து பூமியில் வந்து எகிப்திலேருந்து ஜனங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா ராஜாக்களுக்கு முன்னாடி நியாயாதிபதிகள் வந்து ஜனங்களை, மோசேக்கு அப்புறம் யோசுவாக்கு அப்புறமும் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் தேவன் நியாயாதிபதிகளை, நியாயம் விசாரிக்கிறவர்களை இந்த பூமியில் வந்து ஏற்படுத்தும் போது அதில் வந்து ஒரு நியாயாதிபதி யார் அப்படின்னா பாராக் அப்படின்னு ஒரு நியாயாதிபதி இருந்தாங்க. தெபோரால் வந்து அந்த நேரத்தில் தீர்க்கதரிசியா, தெபோரால சொன்னால் தெரியும் அந்த சம்பவத்தில் வர்ற அந்த இடத்துல வந்து பாராக் தான் நியாயாதிபதி. சிம்சோனை பற்றி நமக்கு தெரியும், எப்தாவை பற்றி நமக்கு தெரியும், அந்த நியாயாதிபதிகளெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் பாராக்கை சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியுது? ஆனால் தெபோரால் சொன்னால் எல்லாருக்கும் என்ன பண்ணும், தெரியும். ஏன் தெபோரால் வந்து அந்த சம்பவத்தில் மேன்மை பெற்றுக்கொண்டாங்க? யாகேல் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த பெண்கள் 2 பேரும் அந்த இடத்துல மேன்மையை பெற்றுக்கொண்டாங்க. நியாயாதிபதியாகிய பாராக் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேன்மையை இழந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் சொன்ன அந்த அஜாக்கிரதையான, அசால்ட்டான ஒரு வார்த்தை. சிசரான்ற
ஒரு 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 படைத்தளபதி என்ன பண்ணுறான்னா இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துனான். 900 இருப்பு ரதம் வந்து அவனுக்கு இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி வசனத்தில் இருக்குது. அவன் அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கஷ்டப்படுத்தும் போது ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க. அவங்க பார்த்து ஆண்டவர் வந்து பாராக்க நியாயாதிபதியாக எழுப்பி உன்னோட கையினால் நான் என்ன பண்ணுவேன், இஸ்ரவேல் ஜனங்களை நான் ரட்சிப்பேன், நீ போன ஆண்டவர் ஏற்கனவே அதில் வந்து சொல்லியிருப்பார். அந்த வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் ஃபுல்லாக அந்த சம்பவம் சொல்லியிருக்கு. 8வது 9வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு பாராக், நீ என்னோடே கூட வந்தால் போவேன், என்னோடே கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசெராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபொராள் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள். இந்த இடத்துல என்ன ஏன் அப்படின்னா, ஆண்டவர் வந்து முன்னாடி அந்த வசனத்தில், அந்த 7வது வசனத்திலோட கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இஸ்ரவேலின் தேவன் உனக்கு கட்டளையிடவில்லையா அப்படின்னு சொல்லி தெபொராள் வந்து கேட்பாங்க. என்னென்னா, ஏற்கனவே ஆண்டவர் வந்து பேசியிருப்பார், உன்னோட கையினால் இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுவிப்பேன் ஆண்டவர் வந்து பேசியிருப்பார். ஆனால் பாராக் எழும்பி போகாமல் அமைதியாக தீர்க்கதரிசியாகிய தெபொராள் வந்து என்ன பண்ணணும், என் கூட வரணுன்ற ஒரு எண்ணத்தோடு அமைதியாக இருப்பார். தெபொராள் எழும்பி போய் ஆண்டவர் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறாருல, நீ வந்து இன்னும் புறப்படாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சொல்கிறாரு, நீ என் கூட வந்தால் நான் போவேன். இந்த வார்த்தையினால தான் அவர் அந்த மேன்மையை இழந்து போனார். நீ என் கூட வந்தால் நான் போவேன், இல்லைனா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற இந்த வார்த்தை. அசால்ட்டாக அவர் வந்து எவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ ஜனங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எவ்வளோ பெரிய மேன்மையான காரியத்தை அத்தனை ஜனங்கள் இருக்கும்போது வேற ஒருத்தரை தெரிந்து கொள்ளாமல் பாராக்க ஆண்டவர் நியாயாதிபதியாக ரட்சகனாக எலும்பு பண்ணி இருக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவரோட வார்த்தை வந்தோன்னே. ஏன்னா ஏற்கனவே நியாயாதிபதிகள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, போய் விடுதலை பெற்று கொண்டு வந்து கொடுத்தவங்கலாம் இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச அவர் எவ்வளோ அவங்களுக்கெல்லாம் அடுத்த ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இருக்கிற ஜனங்களை என்ன தெரிந்து கொண்டு இருக்கிறாருன்ற மேன்மையை உணராமல் நீ வந்தால் நான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு வெளிப்படுத்தின அந்த அஜாக்கிரதையான வார்த்தையினால தான் இப்போ வாசிக்க கேட்டோம்ல, அந்த மேன்மை, அந்த யுத்தத்தில் உண்டாகிற அந்த பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. ஏன்னா நீ வந்து ஆண்டவர் முதல்ல சொல்லியும் நீ போல, இப்போ சொல்லியும் நீ வந்து அஜாக்கிரதையான வார்த்தையான இந்த வார்த்தையை நீ வெளிப்படுத்தினதுனால உனக்கு மேன்மை கிடையாது. அந்த அந்த பாராக் நியாயாதிபதியோட கையினால் சாக வேண்டிய சிசரா வந்து யாகேல் அப்படின்னு சொல்கிற ஒரு சாதாரண பொண்ணோட கையில் வந்து மறிச்சு போவான். இந்த மேன்மை யாருக்கு அப்படின்னா யாகேலுக்கு வந்து போய் சேரும். இந்த மேன்மையை உணராமல், ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற ஸ்தானத்தை உணராமல் நாம் பேசுகிறதான வார்த்தைகள், இப்போ வந்து ஊழியம் செய்கிறோன்ற ஸ்தானத்தில் இருந்து நாம் வந்து ரொம்ப இறங்கி போய் ஒரு சில வார்த்தைகளை வெளிப்படுத்திட்டோன்னா நம்மளோட ஸ்தானத்தை உணராமல் கீழே இறங்கி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இதே மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்கன்ற ஸ்தானத்தில் இருந்து இறங்கி ஊரில் இருக்கிறவங்களோட லெவலுக்கு நம்ம இறங்கி என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த சண்டை போடுற இடத்துக்கு நாமளும் இறங்கி போய் சண்டை போடுறது, பொய் சொன்னாங்களா அதுக்கு ஒத்து போகிறது, இந்த ஊரோட ஒத்துவாள்ன்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்மளை வச்சிருக்கிற மேன்மையிலேருந்து நாம் இறங்கி போகக்கூடாது. அந்த இடத்துல மேன்மை யாருக்கு கிடச்சிதுன்னா பாராக்குக்கு தான் கிடச்சிருக்கணும், அவனை தான் எல்லோரும் கொண்டாடி இருக்கணும். ஆனால் யாகேல் வந்து ஒரு கூடாரத்தில் இருக்கிற ஒரு சாதாரண பொண்ணு, அவளுக்கு அந்த மேன்மை உண்டானது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவன் வெளிப்படுத்தினதான வார்த்தை அஜாக்கிரதையாக இருந்ததுனால, அவன் வெளிப்படுத்தின வாயின் வார்த்தையினால தான் அவனோட மேன்மை இழந்து போனான். அதனால நம்மளுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் என்ன ஸ்தானத்தில் இருக்கோம், ஆண்டவர் நம்மளை ஒரு விசுவாசியாக வச்சுருக்கிறாரு, அவரோட ரத்தத்தினால நம்மளை கழுவி இருக்கிறாரு, அவர் வந்து நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறாரு, இந்த பரலோக ராஜ்யத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாருன்ற இந்த மேன்மைகளில் நம்மளுடைய எண்ணங்களில் விட்டு நாம் கீழே இறங்கி இந்த அற்பமான உலக காரியங்களுக்காக என்ன பண்ணிடக்கூடாது, மேன்மையை விட்டு இறங்கிடக்கூடாது. இப்படி ஒரு வேளை நம்ம இறங்கினோன்னா நமக்கு வச்சுருக்கிற அந்த ஆசீர்வாதங்களின் மேன்மையை இழந்து போயிடுவோம். அந்த மாதிரியான மேன்மையை இழக்கிற மாதிரியான வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம பேசுகிறதான வார்த்தைகள் நம்மளுடைய மேன்மையை இழக்க பண்ணிடும். அடுத்து மேன்மை அடைஞ்ச ஒருத்தவங்களையும் பார்க்கலாம். கானானிய ஸ்திரீ, அவங்கள பற்றி வந்து மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. ஆண்டவர் வந்து ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்காக அப்படி போயிட்டுருக்காரு, எல்லா ஜனங்களும் அவர் பின்னாடியே வராங்க, சீஷர்கள் எல்லாரும் வராங்க. இந்த கானானிய ஸ்திரீ அப்படின்னா யூதர்கள் கிடையாது, இஸ்ரவேலர்கள் கிடையாது, புறஜாதியான ஒரு பெண். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போயிட்டே இருக்கும்போது சுகம் நடக்குது, அற்புதம் நடக்குது, எல்லாம் நடக்குதுன்னு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறான், அவளோட பிள்ளைக்காக ஒரு சுகத்துக்காக என்ன பண்ணுறான்னா ஆண்டவர் பின்னாடி போகிறான்.
எல்லாரும் யூதர்கள், தேவனை அறிந்தவர்கள் தான் ஆண்டவர் பின்னாடி போகிறாங்க சுகத்துக்காக. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறதுக்காக, சாப்பாட்டுக்காக, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் பின்னாடி போனாங்க. ஆனால் இவ வந்து கானானிய ஸ்திரீ, புறஜாதியான ஒரு ஸ்திரீ. இவ என்ன பண்ணுறான்னா ஆண்டவர் பின்னாடியே, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்கும், சுகம் கொடுன்னு சொல்லிட்டு பின்னாடியே அப்படியே தொந்தரவு பண்ணிக்கிட்டே போகிறான். ஆண்டவர் பதிலே சொல்லாமல் போகிறார். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 27, 28 வசனத்தில் சொல்லியிருக்கு. அந்த அதிகாரத்தில் முன்னாடி பின்னாடி வாசிங்கன்னா இந்த சம்பவம் வந்து இருக்குது. ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, பதிலே சொல்லாமல் போகிறாரு. அடுத்து வந்து சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே உங்களை வந்து அந்த ஸ்திரீ வந்து என்ன பண்ணுறா, தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கா, நீங்கள் அவளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, அவளுக்கு கேட்குறத நீங்கள் செய்யுங்க, எவ்வளவோ அற்புதம் செய்கிறீங்களே செய்யுங்கன்னு போது ஆண்டவர் வெளிப்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். நான் வந்து காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டுக்காக தான் நான் வந்திருக்கேன், வேறு யாருக்காகவும் நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தவங்க கிட்டே போய் ஹெல்ப் கேட்குறீங்க, நான் வந்து இவங்களுக்கெலாம் தான் செய்வேன், உங்களுக்கெலாம் இல்லை அப்படின்னு மூஞ்ச கூட இப்படி திரும்பி பார்க்காம இப்படியே சொல்லிக்கிட்டே போனால் அவங்க பின்னாடி நீங்கள் போவீங்களா? இவங்களாம் ஒரு மனுஷனா, மூஞ்ச கூட திரும்பி பார்க்க மாட்றாங்க. இவங்க பின்னாடி போய் இவங்க எனக்கு செஞ்சா என்ன, செய்யாட்டி என்னன்னு புறஜாதி தான், இயேசுவை பற்றி அறியாதவங்க தான், இந்த நியாயப்பிரமாணம் இதெல்லாம் வந்து தெரியாதவங்க தான், ஆண்டவருடைய கிரியையே பார்க்காதவங்க தான். ஆனால் சுகம் இவர் கொடுப்பாருன்னு தெரிஞ்ச அந்த ஒரு விஷயத்தினால பின்தொடர்ந்து போனாங்க. கானானிய ஸ்திரீ தான் அவங்களுக்கு வந்து ஆண்டவரே சொல்கிறாரு. அடுத்து கொஞ்சம் மறுபடியும் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு. அடுத்து ஒரு அவமானம் என்ன அப்படின்னா, பிள்ளைகள்னு இஸ்ரவேல் ஜனங்களை சொல்கிறாரு, நாயின்னு சொல்லி புறஜாதிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு. சொன்னோன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை பார்த்து யாராவது நாய் அப்படி சொல்லிட்டு சொன்னால் எப்படி இருக்கும்? சொன்னதுக்கப்புறம் அவங்கள நம்ம பின்னாடி போவோமா? நாய்க்கெலாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டே இருக்கிறாரு திரும்பி பார்க்காம. நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்? ஆனால் அதின் மத்தியிலும் அவள் வெளிப்படுத்தின வார்த்தை தான் அவளோட பிள்ளைக்கு சுகத்தை வாங்கி கொடுத்தது. என்ன வார்த்தை அப்படின்னா, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் நாய் தான். உங்கள் பிள்ளைங்க மேலேருந்து சாப்பிட்றதான அந்த சாப்பாட்டிலேருந்து 1-2 என்ன பண்ணாதா, கீழே விழுகும்ல, அதை வந்து நாய் என்ன பண்ணும், சாப்பிட்டுக்கும். நீங்கள் இஸ்ரவேல் வீட்டுக்கு தான் அனுப்பப்பட்டீங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்தீங்க. ஆனாலும் அவங்க பெறுற நன்மையில், அவங்க சாப்பிட்ற நன்மையில் ஏதாவது கீழே விழுகும்ல, அந்த மாதிரி ஒரு நன்மையை கீழே போடுங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன்ற ஒரு வார்த்தையை தான் அந்த இடத்துல கானானிய ஸ்திரியாகிய அந்த பொண்ணு. இது வந்து ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது, ஆண்டவர் மேசியாவுக்காக காத்திருக்கிறவங்க கிடையாது. யார்? ஒரு புறஜாதியான பொண்ணு வெளிப்படுத்தின அந்த ஒரு வார்த்தை. ஆமாம், மெய்தான் ஆண்டவரே, நாயின்னு சொன்னதுக்கப்புறமாவும் உண்மைதான் ஆண்டவரே, ஆனாலும் அந்த மேஜையிலேருந்து விழுற அந்த துணிக்கையை நாய்கள் தின்னுமே, அப்படி கூட நான் எடுத்துக்கிறேன், நான் நாயாக கூட இருந்து அந்த நன்மையை என்ன பண்ணிக்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிற அந்த வார்த்தை அடுத்த வசனத்தில் வாசிப்போம். அதற்கு இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த வார்த்தை ஆண்டவரை ரொம்ப என்ன பண்ணிடுச்சு, அட்ராக்ட் பண்ண மாதிரி ரொம்ப பிடிச்சி ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஸ்திரீயே உன்னோட விசுவாசம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி. மற்ற இடத்துலலாம் பார்க்கும்போது அவங்க வந்து மேசியா, இப்போ தாவீதின் குமாரனே அவர்லாம் இயேசு யாருன்னு தெரிஞ்சவர், மேசியான்னு தெரிஞ்சு காத்திருந்தவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு என்ன பண்ணுச்சு, சுகம் கிடச்சிச்சு. ஆனால் இவ சொன்ன அந்த வார்த்தை, ஆமாம் ஆண்டவரே, மேஜையிலேருந்து விழுற துணிக்கையை நாய் சாப்பிடும், நீங்கள் நாயின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அங்கேருந்து விழுற அந்த துணிக்கையை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை மேன்மையாக அவளை என்ன பண்ணுச்சு, அவளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்த்தது. நிறைய 1-2 பேரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சுகத்துக்காக, விடுதலைக்காக பின்தொடர்ந்தவங்க இல்லை. அன்னைக்கு அநேக சப்பானிகள், குருடர்கள், முடவர்கள் எல்லாம் அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாங்க, பின்தொடர்ந்தாங்க. அதன் மத்தியில் சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரியா, ஆண்டவருக்காக காத்திருந்தவங்க, ஆண்டவர் அற்புதங்களை செஞ்ச லிஸ்ட்டில் புறஜாதியான ஒரு பெண்ணாக இவங்க வந்து சேர்ந்தாங்க. வார்த்தைகள் தான் நம்மளை மேன்மை அடையவும் செய்யும், வார்த்தைகள் தான் நம்மளை மேன்மையை கீழே நம்மளை தள்ளுறதாகவும் இருக்கும். நம்மளுடைய வார்த்தைகள் தான் நமக்கு மேன்மையும் தரும், நம்மளுடைய வார்த்தைகள் தான் நம்ம மேன்மை அடையாமல் போகவும் செய்யும். அதனால் நம்மளோட வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரூத்தும் அதே போல் தான், புறஜாதியான பெண்ணு தான். மாமியார் இடத்துல அவள் வெளிப்படுத்தினதான அந்த வார்த்தை, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அங்கே நான் இருப்பேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம்னு அவள் வெளிப்படுத்தின அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதான அந்த சந்ததியில் ஒருத்தியா. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் பேர் மட்டும்தான்
மத்தேயு 1வது அதிகாரத்தில் இருக்கும். அந்த அதிகாரத்தில் ஒரு புறஜாதியான ஒரு பெண்ணோட பேர் அதில் வருது அப்படின்னா 2 பேர் தான். ஒன்று ராகாப் வேசியோட பேர் வரும், 2வது மோவாபிய பெண்ணான இந்த ரூத்தோட பேர் தான் வரும். எதனால? அவள் வெளிப்படுத்தின அந்த வார்த்தை, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீங்கள் எங்கே தங்கியிருப்பீங்களோ அங்கே நான் தங்கியிருப்பேன்ற அந்த வார்த்தை தான் அந்த இடத்துக்கு அவங்கள என்ன பண்ணுச்சு, கொண்டு வந்து நிறுத்துச்சு. இன்றைக்கும் நாம் யோசித்து பார்க்கணும், நாம் மேன்மை அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய வார்த்தைகளா? ஒரு வேளை நமக்குள்ளே எல்லாரும் கண்களை மூடிக்கலாம். இந்த வேளையில் நம்மளுடைய இருதயங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி, ஒருவேளை இந்த காரியங்கள்லாம் மரணமும் ஜீவனும் ஆவின் அதிகாரத்தில் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிகாரத்தை நம்மளுடைய வாயில் ஆண்டவர் தந்திருக்கிறாரு அப்படின்னா, இந்த அதிகாரத்தை வச்சு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஜீவனை பேசி நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோமா? இல்லை தீமையானவைகளை பேசி, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி, இல்லை சபித்தல், தூஷித்தல், இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசி நம்மளுடைய மேன்மையை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் இருவர் பேசி கொள்ளுவார்கள், தேவன் அதை உற்று கேட்பார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. நாம் ஒருத்தர் இடத்துல பேசுகிற வார்த்தைகளை ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உற்று கேட்டு கொண்டு இருக்கிறார். அதனால நம்மளுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப 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 முக்கியமான வார்த்தைகள் தான். நம்மளுடைய வாயின் வார்த்தைகளில் நாம் ரொம்ப கவனம் உள்ளவர்களாய், ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகிறார். ஒருவேளை இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த பொய்யின் நாவு நமக்குள்ளே இருக்கா? இந்த கபடமுள்ள அந்த இருதயத்தோடு பேசுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கா? இந்த கபட நாவு உள்ளவங்களுடைய இருதயம், வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா கத்தி மாதிரி இருக்குமா. ஆப்போசிட்டில் பேசுகிறவங்கள இந்த மாறுபாடுள்ள எண்ணங்கள், இந்த மாதிரியான ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை பேசுகிறதான உதடுகள் உள்ள அவங்களோட வார்த்தைகள் கத்தி மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிறவங்கள பேசுகிறவங்க உருவ குத்தும் அப்படிலாம் என்ன பண்ணியிருக்கு, சொல்லியிருக்கு. அதனால நம்முடைய வாயின் வார்த்தைகள் அடுத்தவங்கள உருவாக்குதா, இல்லை குத்தி அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்குதா? ஒருவேளை பொய் நம்மளுடைய வாயில் இருக்கா? கபடம் நம்மளுடைய வாயில் இருக்கா? ஒருவேளை நம்ம மாற்றி மாற்றி பேசி ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்திட்டு இருக்கோமா? மாறுபாடுள்ள நாவுகளுக்கு ஆண்டவர் வெறுக்கிறார். அந்த காரியம் நமக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கோல் சொல்லுகிற குணம் ஒரு வேளை நமக்குள்ளே இருக்கும்னா, இந்த வேளையில் ஆண்டவரே இந்த குணங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கணும், நான் உங்களை போல மாறணும், நீங்கள் தந்திருக்கிற இந்த நாவை ஏன் இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ணிடக்கூடாது, பயன்படுத்திடக்கூடாது. இந்த நாவை நான் உங்களிடத்துல அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரிடத்துல அர்ப்பணிப்போம்மா. இந்த நாவை நான் இனிமேல் இந்த மாதிரியான பொய் காரியங்களுக்கு, மாறுபாடுள்ள காரியங்களுக்கு, மாறுபாடான என்னுடைய நாவை நான் பயன்படுத்த மாட்டேன்ப்பா. கபடமான வார்த்தைகளை பேசுகிறதற்கு என்னுடைய வாயை நான் பயன்படுத்த மாட்டேன்ப்பா. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படுமா அப்படின்ற கேள்வியை வேதம் நம்மிடத்துல கேட்குது. இதே வாயினால ஆண்டவரை துதிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, வீடுகளில் இருக்கும்போது, ஜெபிக்கும் போது துதிக்கிறோம். துதிச்சு முடிச்சதுக்கப்புறம் மனுஷங்களை, ஆண்டவரை நம்ம தூஷிக்கிறோமா? நம்மளுடைய சூழ்நிலைமையின் நடுவில் நாம் ஆண்டவரை சபிக்கிறோமா, தூஷிக்கிறோமா, மறுதளிக்கிறோமா? இப்படிப்பட்டதான வார்த்தைகள் நம்மளுடைய வாயிலிருந்து இனிமேல் ஒரு நாள் வரக்கூடாது. என்னை ஏன் உண்டாக்குனீங்க ஆண்டவரே? இந்த கேள்வி ஆண்டவரை ரொம்ப துக்கப்படுத்துமா. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம எத்தனை தடவை நம்முடைய வாயினால் கேட்டிருப்போம். நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொன்றையும் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு பிரியமாக இருக்கட்டும்ப்பா, உண்மையுள்ளதாக இருக்கட்டும்ப்பா. இந்த வேளையில் சத்தங்களை உயர்த்தி உங்களுக்கு எப்படி ஜெபிக்க தோணுதோ, இந்த காரியத்தில் நான் குறைவுபட்டவளாக இருக்கிறேன்ப்பா, இதனால தான் இந்த வார்த்தையை நான் பேசுகிறதுனால தான், இந்த குணம் என்கிட்ட இருக்கிறதுனால தான் என் மேன்மையை நான் இழந்து போயிருக்கிறேன், இந்த கிரியை என்கிட்ட இருக்கிறனால தான் இந்த மேன்மைகளுக்கு நான் சுதந்திரம் அடையாம, அந்த சுதந்திரத்துல நான் பங்கடையாம இருக்கிறேன். இந்த வேலையில நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தைகள் எனக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே, நான் இந்த வேலையில அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நான் யாரையும் இனிமே பற்றி கோல் சொல்ல மாட்டேன்ப்பா. மாறுபாடாய் நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. வானம் மட்டும் எட்ட நான் வீணான காரியங்களை பேச மாட்டேன்ப்பா. என்னுடைய வாழ்க்கையை இந்த வேலையில நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை இந்த வேலையில நான் அர்ப்பணிக்கிறேன். என் நாவை உங்க சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன். அன்றைக்கு பெந்தைக்கோஸ்தே நாள்ல அக்கினி மயம்
அக்கினிமயமான நாவுகள் வந்திறங்கினதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால இந்த வேளையில் நாம் நிரப்பப்படும் போது நம்முடைய வாய் அந்த அக்கினிமயமான நாவுகளாய் மாறும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் உண்மையுள்ளதாய், ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற சத்தியமுள்ள வாயாய் நம்மளுடைய வாய் மாறும். ஞான விலங்க திறக்குகிறதான ஒரு நாவா நம்மளுடைய நாவை ஆண்டவர் மாறணும்னு விரும்புகிறாரு. சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிற நாவாய் நம்மளுடைய வாய் மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. உங்களுக்கு எந்த காரியத்தில் உணர்த்தப்பட்டீங்களா? ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் குறைவாக இருக்கிறேன்ப்பா, இந்த காரியம் எனக்கு இன்னும் தேவையாக இருக்கிறது, நான் குறைவை சரி செய்கிறேன், வேணுன்ற காரியத்துக்காக இந்த காரியத்தில் நான் குறைவுள்ளவளாக இருக்கிறேன், இதை எனக்கு சரி பண்ணுங்க. இனிமே இந்த உண்மை ஆண்டவரே, இந்த சத்தியமுள்ள, இந்த ஞானமுள்ள, இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை பேசுகிறதா என்னுடைய நாவை நீங்கள் மாற்றுங்கன்னு இந்த வேலையில் கேட்கலாமா? ஆண்டவரே, எங்கள் நாவுகளை நீங்கள் மாற்றுங்க, எங்கள் வாயின் வார்த்தைகளை நீங்கள் மாற்றுங்க. ஆண்டவரே, என் நாவை இந்த வேலையில் 100% என்னுடைய நாவை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இனி ஒரு நாளும் உங்களை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை என் வாழ்வில் வேண்டாம்ப்பா. ஆண்டவரே, யாரையும் நான் துக்கப்படுத்த மாட்டேன்ப்பா, யாரை பற்றியும் நான் குறை சொல்ல மாட்டேன்ப்பா. நீங்கள் ஜெபிங்க, உங்களுக்கு ஆண்டவர் அந்த கிருபைகளை தருகிறவராக இருக்கிறார். இனி ஆண்டவருக்கு பிரியமாக உங்களுடைய வாயை நாவை பயன்படுத்துகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். பாராக் வார்த்தையினால் அந்த மேன்மையை இழந்து போனார். நம்மளுடைய வாயின் வார்த்தைகள்னால ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறதான மேன்மையான காரியங்களை நாம் இழந்து போயிடக்கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் அன்றைக்கு கானானிய ஸ்திரீ சுதந்தரித்தது போல, பெற்றுக்கொண்டதை போல, ரூத் அந்த ஆண்டவருடைய சந்ததியில், இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில் இடம்பெற்றது போல நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நமக்கு இருக்கிறதான ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறதற்கு ஏதுவாக இருக்கணும்னு இந்த வேலையில் அர்ப்பணித்து கேட்போமா? என் வாயை உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன்ப்பா, நீங்கள் விரும்புகிறது என் வாயிலிருந்து வரணும். நீங்கள் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்றுன்னு எழுதியிருக்கிறதே. உம்முடைய வாயின் வார்த்தைகளை பேசுகிற உதடுகளாய் அநேகருக்கு உம்மை பற்றி அறிவிக்கிற, சுவிசேஷத்தை அறிவிக்கிற உதடுகளாய் என் உதடுகளை மாற்றுங்கப்பா. யார் என்னிடத்துல வந்து குறைகளை பேசினாலும் ஆண்டவரே, நான் குறை பேசாமல் உம்மை பற்றி பேச கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தரலுங்கப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகள் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும்ப்பா. எங்கள் நாவை உங்கள் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா. தீயன எதையுமே நான் நாட விடாதேயும், தீயன எதையுமே நான் நாட விடாதேயும். கேட்கலாமா? என் வாய்க்கு காவல் வைங்கப்பா. நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்திரம் சோத்ரம். சோத்திரம் சோத்திர கத்த நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நாம் எல்லா கத்தரை சோத்திரிப்போமாம். சோத்ரம் சோத்ரம் சோத்திரம் சோத்திரம் மகிமையான பரலோக பிதாவே, மகிழ்ச்சி நிறைந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
நாவை குறித்து ஆவியானவர் எங்களோடு பேசினீங்க. ஒருவேளை எங்கள் நாவிலே ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து காணப்படுவோம் என்று சொன்னால், அது எங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளிலே நாங்கள் சரி செய்து கொள்ள கர்த்தர் உதவி செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்கிற திருச்சபையாய் கர்த்தர் நீர் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். வந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆஸ்வதிங்க. தேவ செய்து கொடுத்த மகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்து. மாலை ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.